நடனமாறி சிறப்பித்த எம் பள்ளி மாணவிகளுக்கு நன்றி. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கும் கவிஞர் கவிதை கரைவினி அவர் கவிதைக்கரையின் நேயர்களே அவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். விதவிதமாய் மனிதர்கள் பயணம் ஒன்றில் கடந்து போன மரங்கள் போல் கடந்து போயினர் பல மனிதர்கள். தூண்டிலில் மாட்டிக்கொண்ட மீன்கள் போல் விடுபட முடியாமல் சில மனிதர்கள். வருடும் காற்றைப் போல் உணர மட்டுமே முடிகிறது சில மனிதர்கள். இயல்பான சுவாசம் போல் அவசியமாய் சில மனிதர்கள். இயல்பான சுவாசம் போல் அவசியமாய் சில மனிதர்கள். மிருகங்களின் கொடிதான விடம் தாங்கி சில மனிதர்கள். நாய்களினும் கீழாய் நன்றி மறந்த சில மனிதர்கள். புன்னகையில் விடம் தாங்கிய முகமூடி மனிதர்கள். புன்னகையில் விடம் தாங்கிய முகமூடி மனிதர்கள். கதைத்துக் கொண்டே இருக்க சில மனிதர்கள் கதைக்க மறந்தாலும் விலக மறுத்து சில மனிதர்கள். கதைத்துக் கொண்டே இருக்க சில மனிதர்கள் கதைக்க மறந்தாலும் விலக மறுத்து சில மனிதர்கள். கண்காணா தூரம் போயினும் நெஞ்சக்குழியில் சில மனிதர்கள். நினைவுகளில் இதமாய் சில மனிதர். நினைவுகளில் இதமாய் சில மனிதர்கள். விதவிதமாய் மனிதர்கள் வீதி எங்கும் முகமூடிகள். விதவிதமாய் மனிதர்கள் வீதி எங்கும் முகமூடிகள். நன்றி, வணக்கம். கவிஞர் கவிதை கரைவினி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். காற்றில் கருவாகி, கல்லில் வடிவாகி, ஓலையில் வரியாகி, காகிதத்தில் நிறமாகி, கணினியும் கண்டது என் தமிழே, உனக்கே என் முதல் வணக்கம். நார்பர்ட் மேல்நிலைப் பள்ளியின் 25வது ஆண்டு விழாவில் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை அமர்ந்திருக்கும் அத்தனை ஆளுமைகளுக்கும், அருட்பணி தந்தையர்களுக்கும், சகோதரிகளுக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவின் கதாநாயகர்களாக அமர்ந்திருக்கின்ற என் இனிய மாணவ செல்வங்களுக்கும் அவர்தம் பெற்றோர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கான நிகழ்ச்சி, அதனால மாணவர்களை குறித்து பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது, மாணவர்கள் என்றால் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளால வந்தது. மாணவர்கள் மட்டுமல்ல, மனிதன் யார், நான் யார், இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண்பு நலன் இருக்கிறது. அந்த பண்பு நலன் தான் அவன். இதைத்தான் வைரமுத்து அவர்கள் கவிதையிலே கூறுவார். வீசும் வரை காற்று, சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன். ஆக காற்று என்பது வீசிக்கொண்டே இருக்க வேண்டும், தீ என்பது சுட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் விரலை நீட்டும் பொழுது அது சுடவில்லை என்றால் அது தீயல்ல. அதே போல மாணவன் என்பவன் யார்? மாணவன் என்பவன் கற்றுக்கொண்டிருக்கவன். அப்போ கற்றல் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதை கற்றல், எவ்வளவு நாள் கற்றல் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ மாணவன் சொல்லும்போது அதற்கு வயது கிடையாது, மாணவனுக்கு வயது கிடையாது. கற்பவன் எல்லாம், கற்க ஆசைப்படுவன் எல்லாம் மாணவனாக, இளைஞனாக இருக்கிறான். ஆக மனிதனுடைய கற்றல் என்பது எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஒரு தேடலில் ஆரம்பிக்கிறது. உன்னுடைய தேடல் தான் உன்னுடைய உயரம். நீ தேட தேட அறிந்து கொள்வாய், பெற்றுக்கொள்வாய். அப்ப நம்முடைய தேடல் என்னவாக இருக்கணும்? எதை வேண்டுமானாலும் தேடு, தெரியாததை கற்றுக்கொள். அதுதான் கல்வி. அப்ப அந்த கல்வியை நமக்கு கொடுக்கிறது யார்? அந்த கல்வி எப்படி பெறுகிறோம்? ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. இவை யாவும் கேள்விகளால் பெறப்படுகிறது. அதனாலதான் கேள்வி கேள்,
எல்லோரிடமும் கேள்வி கேள், யாரென்று பார்க்காத எல்லோரிடமும் கேள்வி கேள், எதை பற்றியும் கேள், உனக்குள்ளும் கேள், கேள்விகளால் தெளி. கேள்விதான் ஒரு மனிதனை உயரத்திற்கு கொண்டு போகும். உன்னுடைய கல்விதான் உன்னுடைய உயரத்திற்கு கொண்டு போகும். அப்போ அந்த கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது சமூகத்தில் நீ மாணவர்களே, நீங்கள் சமூகத்தில் ஒரு அங்கம். வெறுமனே பாட புத்தகத்தை படிப்பதால் உங்களுடைய வாழ்க்கை நிறைவடைவாது. நீங்க இன்னைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த சமூகத்துக்குள்ளால வாரீங்க. அப்ப அந்த சமூகத்தில் வரும்போது அங்க அரசியல் இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு, சக மனிதன் இருக்கிறான். இவர்களோடெல்லாம் எப்படி பழகுவது, இவர்களை எப்படி அறிந்து கொள்வது, இவர்களிடம் நீ எப்படி நடக்கணும். அப்போ அதை குறித்து உனக்குள்ளால நீ கேள்வி கேட்கணும். நீங்க பேசுறீங்க, மாணவர்கள் சக தோழர்களோடு சக மனிதர்களோடு எல்லாம் பேசுறீங்க. உங்களோடு நீங்கள் பேசும் பழக்கம் உண்டா? மாணவர்களே, நீங்கள் உங்களோடு பேசும் பழக்கம் உண்டா? தினமும் ஒரு மணித்துளிகள் ஒதுக்கலாம். காலையில் விழித்தவுடனோ அல்லது உறங்குவதற்கு முன்னாலோ நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள். நான் இன்று எப்படி வாழ்ந்தேன்? என்னால் எத்தனை பேர் சந்தோஷப்பட்டார்கள்? நான் யாரையெல்லாம் காயப்படுத்தினேன் என்று உனக்குள்ளே நீ கேள்வி கேட்கும் போது நீ மனிதன் என்ன, நீ கடவுளாகிறாய். நீ சக மனிதனை நேசிக்க தெரிந்த மனிதனாகிறாய். சக மனிதனுக்கு உதவி செய்யும் பண்பாளனாகிறாய். ஆக கேள்வி என்பது இன்றைய சமூகத்தில் மிக முக்கியமான விஷயம். பள்ளிக்கூடத்தில் இருக்கிறீங்க, கேள்வி கேட்கிறீங்க. அப்ப அது ஆசிரியருக்கு பிடிக்குமா அப்படின்னா சில ஆசிரியர்களுக்கு பிடிக்காது. ஆனால் நிறைய ஆசிரியர்கள் உங்களுடைய கேள்விகளுக்காக காத்திருக்கிறார்கள். பாடம் சம்பந்தமானது அல்ல, அதை தாண்டியும் உங்களுக்கு அறிவுரைகள் சொல்ல, விளக்கங்கள் சொல்ல காத்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாக்கியம். அப்ப ஆசிரியர்களை குறித்து நான் எழுதிய கவிதை ஒன்றை உங்களுக்கு வாசிக்கலாம் என விளைகிறேன். என்னுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்காக நான் எழுதிய கவிதையை உங்களுக்கு வாசிக்கிறேன். எழுத்தாணி கொண்டோடி முதலெழுத்து எழுதுகையில் என் முகம் பார்த்தவளே, மொழி பிறண்ட வேளையிலே ஒலி உருட்டி தந்தவளே, வரி சறுக்கி போகையிலே என் மொழி உடைத்து செதுக்கியவளே, பிரசவித்த எழுத்து பிழைகளுக்கு மருத்துவம் பார்த்தவளே, வகுப்பறையே தவம் என்று என ஈர்த்து போட்டவளே, அன்னைக்கு நிகரன் என்மேல் கர்வம் கொண்டவளே, குழி வறண்டு போனாலும் வற்றாத மொழி தந்தவளே. அப்ப ஆசிரியர் என்பவர்கள் நம்முடைய மொழிகளை திருத்தி நம்முடைய வாழ்க்கையை உயரத்திற்கு கொண்டு சென்றவர்கள். அவர்களை நாம் என்றைக்கும் மதிக்க வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். ஒரு பண்பட்ட சமூகம் என்பது ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையில் தெரிகிறது. உங்களுடைய இந்த ஆண்டு விழாவின் தலைப்பு இன்றைக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, கால சுழற்சியில் மனித வளர்ச்சி. கால சுழற்சியில் அப்படின்னு சொல்றதை விட கால மாற்றத்தில் மனித வளர்ச்சி. காலம் எப்படி மாறி இருக்கு இன்றைக்கு. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நாட்கள் அல்ல இன்று. விஞ்ஞானத்தில் நடக்கிற மாற்றம் மனிதனை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அன்று புத்தகம் படித்தலையே கிராமங்களில் திட்டுவாங்க. வீட்டில் உட்கார்ந்து புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தா என்ன, எப்போ பாரு புத்தகம் படிச்சுட்டு இருப்பான்னு சொன்ன காலம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. இன்றைக்கு பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, எப்போ பாரு நீ மொபைல் போனே பார்த்துட்டு இருக்கிறா, எப்போ பாரு லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்ற காலம். ஆனால் இவைகளெல்லாம் கால மாற்றத்தின் வளர்ச்சி. இந்த விஞ்ஞான வளர்ச்சியை நீங்கள் கடந்து போக முடியாது. இந்த விஞ்ஞானத்தை கையகப்படுத்த தெரியவில்லை என்றால் நீங்கள் இந்த சமூகத்தில் இருந்து புறங்கட்டப்படுவீர்கள், ஓரங்கட்டப்படுவீர்கள். விஞ்ஞானத்தை ஆள பழகிக்கொள்ள வேண்டும். கைபேசிகள் இருக்கிறது. கைபேசியிலே நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். கைபேசியை எதற்கு உபயோகப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஆக கால மாற்றத்தில் நடக்கின்ற விஞ்ஞான மாற்றத்தை நாம் கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு கைபேசியிலே நீங்கள் புத்தகம் படிக்கலாம்,
உங்களுடைய பாடத்தில் எழுகின்ற சந்தேகங்களை சாட்ஜிபிடியில் படிக்கலாம், பார்க்கலாம், கூகுளில் தேடலாம். இவைகளெல்லாம் உங்களை இன்னும் உயரங்களுக்கு கொண்டு போகக்கூடிய விஞ்ஞான மாற்றம். ஆக மாணவர்களே, விஞ்ஞான மாற்றத்தை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு விழாவில் இன்னும் கலை நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். அதனால என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்பாக இந்த வாய்ப்பை வழங்கிய நிர்வாகத்திற்கு நன்றி கூறி என்னுடைய இன்னொரு கவிதையும் உங்களுக்கு வாசித்துட்டு போறேன். அந்த கவிதை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது நீங்கள் தேடின உடனே கிடைக்காது. அதற்கு பல தடைகள் இருக்கும். அந்த தடைகள் எல்லாம் தாண்டி வரும்போதுதான் அது வெற்றி. போராடாமல் கிடைப்பது வெற்றி அல்ல, தேடாமல் கிடைத்தால் அது சொர்க்கமும் அல்ல. அதனால் காத்திருக்க வேண்டும், வெற்றிக்காக காத்திருக்க வேண்டும். தண்ணீரை கூட ஜல்லடையில் அழலாம் என்று சொல்வார்கள். எப்போ? அது பனிக்கட்டியாகும் வரை காத்திருந்தால். பனிக்கட்டியாகும் வரை காத்திருந்தால் தண்ணீரையும் ஜல்லடையில் அள்ளலாம். காத்திருங்கள், வெற்றி நிச்சயம் மாணவர்களே. கேள்விகளால் வேள்வி செய், தோல்விகளால் படிகள் செய், வெற்றிகளால் சரித்திரம் எழுது, வெற்றிகள் ஒன்றும் தூரம் இல்லை துரத்து. மூழ்கி எழுந்தால் முத்தெடுக்கலாம், பொங்கி எழுந்தால் தடை உடைக்கலாம், கற்றுத் தேர்ந்தால் சபையேறலாம், கனவு கண்டால் உலகையும் ஆளலாம். கனவு கண்டால் உலகையும் ஆளலாம். தவழும் வயதில் கதைகள் கேளு, கதைக்கும் வதையில் கவிதை பாடு, நடக்கும் வயதில் ஊரை தாண்டு, ஓடும் வேகத்தில் உலகை தாண்டு. வேர்கள் இன்னும் காயவில்லை, வலிகள் ஒன்றும் தொடர்வதில்லை, தோல்விகள் ஒன்றும் தொடர்வதில்லை, வெற்றிகள் இனியும் தூரம் இல்லை. பயம் என்பது பகையாகட்டும், பயம் என்பது பகையாகட்டும், துணிவென்பது துணையாகட்டும், அறிவென்பது ஆயுதமாகட்டும், இலக்குகள் எல்லாம் உன் அருகாகட்டும். மாணவர்களே, வெற்றிகள் எல்லாம் உங்கள் மாலையாகட்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எம் பள்ளியின் வெள்ளி விழாவை சிறப்பித்து சிறப்புரை மூலம் மாணவர்களை ஊக்குவித்து மாணவர்களின் எதிர்காலத்திற்கு கவிதை மூலம் அறிவுரை வழங்கிய சிறப்பு விருந்தினருக்கு நன்றி.